Hello everyone, welcome to Ungal Kitchen. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். டல்கோனா காஃபி. இந்த காஃபி ரொம்ப வைரலா இப்ப போயிட்டு இருக்கு. இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வச்சு பண்ற ஒரு ரெசிபி. நானும் என்னோட கிட்ஸுக்கு இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணேன். அதோட வீடியோவை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த whipped coffee பண்றதுக்கு 4 tablespoon instant coffee powder, 3 tablespoon organic sugar. நீங்க எந்த டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம். கடைசியா 4 டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டரையும் அதில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையும் நல்லா விப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணி இந்த காஃபி மிக்சரை விப் பண்ண போகிறேன். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா திக்காகவும் க்ரீமியாக வர வரைக்கும் அதை நம்ம பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சூஸ் பண்ணும்போது எய்தர் பியூர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் யூஸ் பண்ணலாம், ஆர் கொஞ்சம் சிக்கரி கலந்ததும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சிக்கரி கலந்த இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணும்போது நம்ம விப்டு காஃபி நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம விப்டு காஃபி க்ரீமோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் டல்கோனா காஃபி பண்ணுறதுக்கு நான் ஒரு சாக்லேட் மில்க் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் மில்க்கும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மில்க்கு கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லுக்வார்மாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விப்டு காஃபியை சேர்த்துடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விப்டு காஃபியோட டேஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் கூடவோ இல்லைன்னா குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மார்ஷ்மெல்லோ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் டல்கோனா காஃபி இஸ் ரெடி. இப்போ செகண்ட் ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சம் பூஸ்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் விப்டு காஃபியை சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சம் பூஸ்ட் பவுடரை அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் நம்ம செகண்ட் ஃப்ளேவர் டல்கோனா காஃபியும் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் நம்ம சாக்லேட் பவுடரை நான் சாக்லேட் டல்கோனா காஃபி மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு எய்தர் கோல்ட் ஆர் வார்ம் மில்க் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.